மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அன்னை தயாளு அம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்து பொது உடைமை பூமியாம் சோவியத் நாட்டின் சுடரொளி ஸ்டாலினின் பெயர் சூட்டப்பட்டு கொள்கை கோட்டமாம் கோபாலபுரத்தில் வளர்ந்து இளமையிலேயே இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்தை நோக்கி இளைஞர்களை திரட்டிடும் இனிய பணியை சுமந்து தன்னால் இயன்றவரை எல்லோர்க்கும் பயனுள்ள வகையில் கனிவு துணிவு ஆகியவற்றை துணையாக கொண்டு தொண்டூழியம் ஆற்றி வரும் தமக்கு மார்ச் 1 அன்று 73வது பிறந்த நாள் என்று கூறியுள்ளார். தனது பிறந்த நாளை ஒட்டி ஆர்வம் மிகுதியால் படாடோப விளம்பரங்களை கட்டாயம் தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும், உற்சாகமும் உத்வேகமும் எல்லை மீறி போக அனுமதித்திடக்கூடாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிறந்த நாளை ஒட்டி சமுதாயத்தில் நலிந்த பிரிவினரான ஏழை எளிய மகளிர், முதியோர், ஆதரவற்றோர், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் நலன் பேணும் வகையில் இயன்ற உதவிகளை செய்வது, திமுக கொடிகளை புதுப்பிப்பது, புதிய கொடிகளை ஏற்றி வைப்பது, திமுகவின் மூத்த உறுப்பினர்களை சிறப்பிப்பது, பெருவாரியாக இரத்த தானம் செய்வது போன்றவற்றை ஆற்றுவதுமே அவசியமானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயக்கத்திற்கு ஆக்கமளித்திடும் இத்தகைய செயல்பாடுகளை மட்டுமே தாம் பெரிதும் வரவேற்பதாகவும், சமூக உணர்வும் இயக்கப்பற்றும் மிளிரும் இத்தகைய நற்செயல்கள் எல்லா இடங்களிலும் நிகழுமானால் அவற்றையே தமது அருமை தோழர்களின் இதய வாழ்த்துக்களாக கொண்டு பெருமகிழ்ச்சி கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நமது நிலையும் நினைப்பும் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலையே மையம் கொண்டதாக இருந்திட வேண்டும். நாட்கள் இருக்கிறதே, என்ன அவசரம் என்று எண்ணிவிடாமல் இப்போதிருந்தே தேர்தல் பணிகளை திட்டமிட்டு தொய்வின்றி தொடர்ந்திட வேண்டும். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற குரல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே 7வது முறையும் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றிட உங்களது உழைப்பு அமைந்திட வேண்டும். அதுவே தமக்கு நீங்கள் வழங்கிடும் சிறந்த பிறந்தநாள் வாழ்த்து என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே ஆடம்பரத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர். இந்த தனது அன்பு வேண்டுகோளை எல்லோரும் நினைவில் கொள்வீர் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.